அருமையானதொரு தலைப்பு. நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. பேச்சுங்கிறதான் ஒரு மனுஷனை இன்னொரு மனிதனுக்கு அறிமுகப்படுத்தும். யார் நல்லா பேசுகிறானோ அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும்பான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, பேசாமையே பல விதமான விஷயங்களை நம்மால் மற்றவங்கள்ட்ட சொல்லிடுறேன். காதலர்கள் பேசும் பொழுது பெரிய வசனம்லாம் பேச முடியாது. ஏற்ற வீட்டு பிள்ளைய ஒருத்தன் லெவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ போய் அந்த பிள்ளைகிட்ட உன்னை நான் காதலிக்கிறேன் எதற்காக என்று பார்க்கின்ற பொழுதுன்ட்டு வீட்டு வாசல் இன்னும் வசனம் பேச முடியாது. அந்த பிள்ளைகிட்ட இவன் தன்னுடைய கருத்தை சொல்லணும்னா சிக்னல் தான். அவ்வளோதான். இவ்வளோ பேர் கைதட்டுறாங்கன்னா இது பூரா சிக்னல் கொடுத்த பார்ட்டின்னு அர்த்தம். அங்கே உட்காந்துருக்கவங்கெல்லாம் ஏன் தட்டல அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்மளுக்கு இந்த விவரம் தெரியாமல் போச்சே. லியோனி முன்கூட்டியே விழுப்புரத்தில் இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருந்தாருன்னா நம்ம அருமையாக லவ் பண்ணியிருக்கலாமே. இன்றைக்கி அந்த டெக்னிக் தெரியாமல் தானே நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம லவ் பண்ண பிள்ளைய கல்யாணம் பண்ணாமல் வேற ஒன்றும் வச்சு இப்போ இன்றைக்கி பாடாக பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிற ஆள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியாது. படிக்கட்டில் நிற்காத அப்படின்னு சொல்லி கண்டக்டர் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு சொல்ல முடியாது. தம்பி படிக்கட்டில் நிற்காத, ஐயா படிக்கட்டில் நிற்காத, ஐயா படிக்கட்டில் நிற்காதீங்க, அம்மா படிக்கட்டில் நிற்காத, அக்கா படிக்கட்டில் நிற்காத, தங்கச்சி படிக்கட்டில் நிற்காதன்னு 65 பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்ல முடியாது. படியில் நின்று பயணம் செய்யாதீர் எழுதி போட்டிருப்பான். இப்போ அப்படி எழுதி போட்டதை பார்த்துட்டு அப்படியா எங்களுக்கு தெரியும் வேலையை பாருன்ட்டு படிக்கட்டில் 50 பேர் நிற்கிறேன். எதிர்மறையாக எழுதி போட்டேன். படிக்கட்டில் நின்று பயணம் செய்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 150 அப்படின்னு எழுதி போட்டேன். அதையும் பார்த்துட்டு 150 பேரா இந்தா 151 அப்படின்னு எழுதி போட்டு படியில் நிற்கிறேன். முடிஞ்சால் நான் சாகிறேனா இல்லையான்னு பாடுறாட்டு 150 பேர் முட்டாள்தனமாக செத்தா நாங்களும் செத்துருவோமா அப்படிங்கிறான். எதிர்மறையாக சில விஷயங்களை சொன்னாலும் நேர்மறையாக சில விஷயங்களையும் எழுதி போடுறான். தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு எழுதி போடுறான். சில ஆட்டோவில் எழுதி போட்டிருப்பாங்க, தொடர்ந்து வா தொட்டு விடாது அப்படின்னு எழுதி போட்டிருப்பேன். இது ஆட்டோவுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வா தொட்டு விடாது, பிரச்சனையாகி போயிடும். அதனால் பின்னாடியே வா, மேலே இடிச்சிடாதங்கிற மாதிரி எடுத்துக்கிறலாம். ஆனால் அன்றைக்கி ஒரு ஆட்டோவில் எப்படி எழுதி போட்டு பக்கத்தில் படம் போட்டிருந்தான்னா, தொடர்ந்து வா தொட்டு விடாதுன்ட்டு கீழே ஒரு ஆட்டோ இன்னொரு ஆட்டோவை ஃபாலோ பண்ணுது. தொட்ட பிறகு 2 ஆட்டோவும் இப்படி தலைகளாக கவர்ந்துருக்க மாதிரி ஒரு படம் போட்டிருக்கான், சின்னதாக கார்ட்டூன். அதை பின்னால் ஓட்டிகிட்டு வர்ற ஆட்டோக்காரன் பார்த்தோன்னா சரி இடித்தோம்னா நம்ம இப்படித்தான் கவுந்து கிடப்போம் போல இருக்குன்னு ஒரு பயம் வரும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு விளம்பரம் சில இடத்துல வரைஞ்சி போட்டிருப்பாங்க பாருங்க படம். அந்த கண்ணம்லாம் அழுகி போய் இந்த ஒரு 4 பேர் இப்படி இருப்பான். வாய் உதடு உழவுல பெருசு வீங்கி இப்படி இருப்பான். புகையிலை உபயோகிக்காதீர் அப்படின்ற அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு புகழையோ பீடியோ அந்த சிகரெட்டையோ குடிக்கக்கூடாதுன்னு எண்ணம் வரும். படத்தை கடந்து ஒரு 2 நிமிஷம் தாண்டோடனே ஒரு சிகரெட் பாயிட்டு இருந்தால் கொடுனே அப்படின்ட்டு வாங்கிடுவேன். அதை பார்க்குறப்ப மனமாற்றம் இருக்கான், அப்புறம் திருப்பி மனசு மாறிடுது. இன்னொரு இடத்துல எழுதி போட்டிருக்கான், புகையே நம் உயிருக்கு பகை. அதுக்கு பக்கத்தில் என்ன படம் போட்டுருந்தான்னா, ஒருத்தன் தம்மை போட்டு மேலே கயிற்றுல அப்படி போயிட்டுருக்கான் எங்கே சொர்க்கத்துக்கு. கீழே ஒரு 50 பேர் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே அவன் பின்னாடி தொங்கிக்கிட்டே போகிறாங்க. படம் போட்டிருக்கான். தம்மை போட்டால் ஒருத்தன் பின்னாடி எல்லாம் போய் மொத்தமாக சேர்ந்துருவீங்கடான்ட்டு. இப்படி எதிர்மறையாக சில விஷயங்களை சொல்லி பார்த்தா நம்மால் கேட்கல. அதனால் நல்லா பேசுறது, தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்வது ரொம்ப முக்கியம். நாட்டில் களையப்பட வேண்டியது ஜாதி மத மோதலா, பணத்தின் மீது காதலா, அல்லது அதிகார போதையா? வாழ்வு என்ன மாயமான வாழ்வுதானடா, நீ வாழ்ந்த பின்னே கடைசியிலே சாவுதானடா. வாழ்வு என்ன மாயமான வாழ்வுதானடா, நீ வாழ்ந்த பின்னே கடைசியிலே சாவுதானடா. ஆடி ஓடி சம்பாதிப்பது சில்லறை தாண்டா, நீ ஆடி ஓடி சம்பாதிப்பது சில்லறை தாண்டா. உன் ஆட்டமெல்லாம் முடிந்த பின்னே கல்லறை தாண்டா, உன் ஆட்டமெல்லாம் முடிந்த பின்னே கல்லறை தாண்டா. ஒவ்வொரு மனிதன் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது பணம். அந்த பணத்தின் மீது காதல் வந்துவிட்டா என்ன நடக்குதுன்னு
நான் சொல்லாம மட்டும் உங்களுக்கு போதுமா? நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு சில விஷயம் மட்டும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, ஒரு விவசாயியை கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, கம்பை போட்டேன் விளையல, நெல்லை போட்டேன் விற்கலை, கரும்பை போட்டேன் விற்கலை, கல்லை போட்டையா அமோகமாக வித்துருச்சு அப்படிங்கிறாரு. இதுக்கு என்னையா காரணம்? பணத்தை மீது கொண்ட காதல் தானே காரணம். கடலை போட்டேன்னா எது கடலையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையா? மனங்கய்யா. அதுக்கு இப்படி சொல்லியிருக்கலாம், நெல்லை போட்டேன் வியாபாரம் ஆகலை, கோதுமையை போட்டேன் வியாபாரம் ஆகலை, பருத்தியை போட்டேன் வியாபாரம் ஆகலை, பிளாட்டை போட்டேன் வியாபாரம் ஆகிப்போச்சு. கல்லுங்கவும் நான் கடலைன்னு நினச்சிட்டேன். காந்தி ஒழிச்சதுனோ நாட்டுக்கு தான், காந்தி ஒழிச்சதுனவோ நாட்டுக்கு தான். ஆனால் நாம் உழைக்கிறது ஐயா காந்தி போட்ட நோட்டுக்கு தான் உழைக்கிறோம். காந்தி படம் போட்ட நோட்டுக்கு தான் உழைச்சிட்டு இருக்கோம். அப்படி பணத்தை எதிர்பார்த்து, மாத சம்பளத்தை எதிர்பார்த்து வேலை செய்கின்ற ஒருத்தனை பொறுப்பாக இருக்கானே சொல்லிட்டு அவனோட தாய் அவனுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறாங்க. முறைப்படி திருமணமும் செய்யப்பட்டது. திருமணம் செஞ்ச புதுசில் மருமகளும் மாமியாரும் அந்த உறவில் இல்லை, மகளும் தாயுமான உறவில் இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க வந்த அன்பு. இப்போது சுமூகமான முறையில் அந்த வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனால் மாத கடைசி வந்ததுங்க ஐயா. மாத கடைசி வந்த பிறகு அவர் சம்பளம் வாங்கிட்டு வந்தார். சம்பளக்கு அவரை கொண்டு வரும்பொழுது வழக்கமாக அவர் அம்மா கையில் தான் கொடுத்துருந்தார். இன்றைக்கி முத சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்குமே திருமணத்துக்கு அப்புறம், மனைவி கையில் கொடுத்து கொஞ்சம் பெருமையாக பேசிக்கலாமே நினச்சி வந்தார். இப்போது மனைவி கையில் கொடுத்தான்னு வச்சுக்க, அந்த அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? அது என்ன மாயம் போட்டாலோ மந்திரம் போட்டாலோ தெரியல, அது என்ன தலையில மந்திரம் போட்டாலோ தெரியல, இதுவரைக்கும் என்கிட்டயே கொடுத்துருந்தேன் என் புள்ள, நேற்று வந்தவட்ட கொண்டு போய் சருக்கு நீட்டுறான் அப்படின்னு பேசுவாங்க. இதுவே அம்மா கையிலே கொடுத்தா வச்சுங்க, இது வரைக்கும் தான் அம்மா அம்மான்னு கொடுத்துருந்தீங்களே, இப்போ தான் நான் வந்துட்டேனே, உங்களுக்கு நான் தானே வந்திருக்கேன், என்கிட்ட தானே கொடுக்கணும், அதை விட்டு அம்மா அம்மானு போயிட்டு இருக்கீங்க, இப்படியே மனைவி பேசுவாங்க. வேணா அம்மா கூடயே போன்னு சொல்லிட்டு மனைவி பேசுவாங்க. இதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பது பணத்தின் மீது கொண்ட காதல் தாயா. முத்தமிழ் புகழ் வித்தைகள் மொத்தமும் கற்றிட வித்துடு புத்தி படைத்தவள் கலை கற்று வளர்த்துடும் பெற்று தனை கொடு முத்து நகை திரளால் பொய்கள் மொத்தம் அழித்திடும் சக்தி தனை கொடு புத்தக முத்தமிழே. வண்டமிழே, செந்தமிழே, செம்மொழியே, உன்னை வணங்குகிறேன். எந்த நாட்டில் இந்த சாதி மத மோதல் இருக்கணும்? யார் பிறந்த நாட்டில் இந்த சாதி மத மோதல் இருக்கணும்? யார் பிறந்த நாடு தெரியுமா? அந்த தமிழ்நாடு. எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா எனது மனித பட்டாளத்தின்னு பாடின பாவேந்தன் பிறந்த தமிழ்நாட்டில், காக்கை குருவியும் எங்கள் சாதிவான் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடின பாரதியார் பிறந்த தமிழ்நாட்டில், 93 வயதிலும் மூத்திர பையோடு சூத்திரர்களுக்கு போராடி இந்த சாதியை ஒழிக்கணும்டா, இந்த சாதியை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? கலப்பு திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லி பகுத்தறிவு பகலவன் வெண்டாடி வேந்தன் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் பிறந்த தமிழ்நாட்டில், அவருடைய தம்பியான சீடரான இந்த கலப்பு திருமணத்தை சட்டமாக்கிய தென்னாட்டு பெண்ணாச்சா இந்நாட்டு இங்கசால் வங்க கடலோரம் சந்தன படையில் உறங்கி கொண்டிருக்கும் காஞ்சி நகர் தந்த கோமான் பேரறிஞர் அண்ணா பிறந்த தமிழ்நாட்டில், இந்த கலப்பு திருமணத்தை சட்டமாக்கியதோடு விடக்கூடாது, கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு அரசாங்க வேலையில முன்னுரிமைன்னு சொல்லி இன்னைக்கு பல லட்சம் பேர் இன்னைக்கு அரசாங்க வேலையில இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட மாபெரும் சாதனையை புரிந்த நடக்க தடி எடுத்த தந்தை பெரியாரையும் போட பொடி எடுத்த பேரறிஞர் அண்ணாவையும் படி எடுத்து பிறந்திருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்த அந்த தமிழ்நாட்டில், காட்டு மரங்களிலே கல்லர் மரம் ஐயர் மரம் தோட்டி மரம் உண்டோ தோழான்னு பாடின கவிஞன் பிறந்த தமிழ்நாட்டில் இந்த சாதி மத மோதல் இருக்கணுமா? கட்டபொம்மன் விட்டறிந்த ஒட்டறிவாள் மீசைக்காரன் முண்டாசு கவுஞ்சன் பாரதத்தின் தீ எந்தன் பாட்டன் பாரதி சொன்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவன்னு சொன்னானே, நீ அறிவியல் பாடத்தை முதல் மதிப்பெண் எடுக்கிறாயா? நாசா விண்வெளி களத்துல நீ வேலை செய்யலாம். புவியியல் பாடத்துல நீ முதல் மதிப்பெண் எடுக்கிறாயா? ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளராக போகலாம். இல்ல தமிழ்ல முதல் மதிப்பெண் எடுக்கிறாயா? முரிஷிஸ் தீவு காத்துட்டு இருக்கு, வேலைக்கு கூப்பிட்டு இருக்கான். இல்லனா ஐயா மாதிரி ஆகலாம். இல்லையா இந்த உலகத்திலே தலை சிறந்த பேச்சாளர் என்ன மாதிரி ஆகலாம்? என் பாட்டன் ஒரு புதுமை பெண்ணை இந்த பூமிக்கு தந்தவன், இந்த சமுதாயத்துக்கு தந்தேன். அவன் ஒரு பெண்ணிய கவிஞன். அவன் எப்படி பெண்ணை வாடி போடின்னு சொல்லுவான்? சாதிகள் இல்லை, அப்படி யாராவது இருக்குன்னு சொன்னா அவனை அடிப்பாப்பான்னு தான் சொன்னான். அதை பின்னாடி வந்த ஆதிக்க சமூகனர் சாதிகள் இல்லை அடிப்பாப்பான்னு மாத்தியாச்சு. அப்போ என் பாட்டன் சொன்ன மாதிரி என்
பாரதியார் பாட்டன் சொன்ன மாதிரி இந்த நாட்டுல உடனடியாக களைய வேண்டியது இந்த சாதி மத மோதல் தான். வாயில் அழுக்கென்று நீடத்து கொப்பளித்தேன், கொப்பளிக்க கொப்பளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்த்தேன், அந்த நீரே அழுக்கு. அந்த அழுக்கான நிலை இருக்கக்கூடிய அதிகார போதையை பற்றி தான் ஏன் பேச போகிறேன். இன்னைக்கு அதிகாரம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே தான் ஆரம்பிக்குது. 220 நாள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் ஒரு மாதம் லீவ் விட்டாச்சுன்னா ஜாலியாக சுற்றணும்னு ஆசைப்படுவான். ஆனால் அந்த லீவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெற்றவங்க அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்திட்டு இந்த ஒரு மாதம் லீவில் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போ, டான்ஸு கிளாஸுக்கு போ, பாட்டை படி, அதை படின்னு நம்மளுடைய முதல் கட்டமாக அதிகாரத்தை முதல்ல வீட்டில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட ஆரம்பிக்கிறேன்யா. இதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்தோம்னு சொன்னால் வீதியில் சில ஒழுக்கமில்லாதவங்களுடைய அதிகார ஆணவம் தாண்டவம் ஆடுற பொழுது சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஒழுக்கம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தப்பான வார்த்தையாக சொல்லிடல. வீட்டுக்குள்ளே நம்ம எந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டோமோ அந்த தப்பெல்லாம் வீட்டுக்கு வெளியிலையும் செய்யக்கூடாது. அதுதானே என் நல்ல ஒழுக்கம்ங்கிறது. வீதியில் கொண்டுட்டே குப்பையை போடாதான் ஏன் விட ஏன் வாசல் நீ என்ன கேட்கறது அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டு குப்பையை கொண்டு வீதியில் ஓட்டிவிட்டு அதுக்கப்புறம் வியாதி வந்ததுக்கப்புறம் மனுஷனுக்கு 6 அறிவு, 6வது அறிவு சிந்திக்கிறதுக்காக அந்த சிந்திக்கிற அறிவை விட்டுட்டு குப்பையை கொண்டு வெளியில் ஓட்டிவிட்டு வியாதி வந்ததுக்கப்புறம் பேர் வைக்கிறான் சிக்கன் குனியா, பன்னி காய்ச்சல். இந்த 6 அறிவு இந்த கேடு கட்ட வேலையை பாக்கிவிட்டு 5 அறிவு ஜீவன் பேரெல்லாம் வைக்கிறானா இல்லையா? இந்த அதிகாரம் தான் என் வீடு என் வாசல்களை அதிகாரம் போதையே குறைக்கணும். ஐயா, எனக்கு அப்பா உண்டு அம்மா உண்டு. எங்கள் அப்பா இன்னி வரைக்கும் என்னை அடிக்கணும்னு என் மேலே கை வச்சதில்லை. சார், தங்கமான தகப்பனாரியா, இது வரைக்கும் கை வச்சு அடிக்காமல் உங்களை வளர்த்துருக்காருன்னா ரொம்ப கொடுத்து வச்ச மகாராஜன். நீங்கள் கை வச்சு அடிக்கவே மாட்டாரே. கொம்ப எடுத்தாருன்னா பொழந்து தள்ளி விடுவாரையா. அந்த அதுக்குள்ள உங்க அப்பாவை நான் பாராட்டி விட்டேன் பாருங்க. கை வச்சு அடிக்க மாட்டாரான், குச்சி எடுத்து வெளுப்பானான். இங்க இருங்க, எங்க அப்பாவும் இது வரைக்கும் என்னை கை தொட்டு அடிச்சதே இல்லை. இது வரைக்கும் ஐயா நம்ம சங்கம் வச்சிடலாம். அப்போ கை தொட்டு அடிச்சதே இல்லை. காலில் தான் உதப்பார், மிதிப்பார், கீழே போட்டு மிதிப்பார். அதனால காலில் கையில் அடிக்க மாட்டார். அதை சொன்ன வந்தேன். அதனால நம்ம 2 பேரும் ஒரே சங்கம் தான். உங்க அப்பா குச்சி, எங்க அப்பா காலு. இந்த உதைச்ச போது கூட எங்களை அடி வாங்கின போது கூட அந்த அடியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தலைமுறைகள் ஏற்றுக்கக்கூடிய மனசு பக்குவம் இல்லை. இப்போ +2 ரிசல்ட்டு வந்தது. ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு எங்கேயோ இன்டர்நெட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்குதா. நாங்கள் படிக்கும்போது பேப்பரில் வரும். அந்த இன்டர்நெட்டுக்குள்ளே போய் ரிசல்ட்டு பார்க்க போனாங்க. அப்பா எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு வரல. அப்பா என்ன பண்ணார், இந்த 1 வருஷம் பட்ட கஷ்டங்களில் இருந்த வேதனையில் அந்த பையனை திட்டினாரு. திட்டின வேகத்தில் அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். அந்த பையன் வீட்டுக்கு திரும்பி வரலையா, தன்னுடைய நண்பர்களுக்கு நேர திட்டாரே அப்படிங்கிற ஆதங்கத்தில் வீட்டுக்குள்ளே வராமல் வர வழியிலே தூக்கு மாட்டி செத்து போயிட்டாயா. அந்த அம்மா அழற பொழுது என் மனசுக்குள்ள 3-4 வார்த்தைகள் அப்படியே குத்துற மாதிரி இருந்தது. அந்த அம்மா என்ன சொல்லி அழுதுங்க தெரியுமா? பாசான்னு பார்க்க போன புள்ள பசியோட வருவானேன்னு கோழி குழம்பு பிடிக்குமேன்னு வெடகோழி பிடிச்சு வந்து குழம்பு வச்சேன். வச்ச குழம்பு இறக்கவில்லை, வெள்ளை மொழி வெளி வந்துருச்சு. படிச்ச புள்ள நீ பல தேசம் போய் வருவேன் நினைச்சிருந்தேன். பாவி பயபுள்ள நீ செத்து என்ன பல தேசம் போக வச்ச. நீ வகை வகையா அரிசி வாங்கி வருவேன் நினைச்சிருந்தேன். பாவி பயபுள்ள வந்த மக்களெல்லாம் வாய்க்கரிசி போட வச்சேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாளையா. இந்த அழுக வேதனையா இருந்தா கூட அந்த பெத்த அப்பா நீ இப்போ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லடா, பாஸ் பண்ண ஆனவும் புத்திசாலி இல்லை, நீ ஃபெயில் ஆகிட்டனா புட்டாளியும் இல்லை, பணம் கட்ட நான் இருக்கேன்டா, அடுத்தாப்புல பணத்தை கட்டி உன்னை பரீட்சையில் பாஸ் பண்ண வைப்பேன்னு அதிகாரம் இல்லாமல் அந்த அப்பா தட்டி கொடுத்துருந்தானா இன்னைக்கு அந்த மாணவன் இறந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாணவன் நல்ல மாணவனாக இருந்து சீர்திருத்தி இந்த நாட்டுக்கே வழிநடத்தி போகக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக கூட அந்த பையன் இருந்திருக்கலாமே. ஓரிடம் தனியே நிலையில்லாதுலகினிலே உருண்டோடிடும் பணம் காசுகள் உருவமான பொருளே. காசு இது காவியம் செய்யாது, கண்மூடி தூங்க கருணை காட்டாது. காசு
இது காவியம் செய்யாது, கண்மூடி தூங்க கருணை காட்டாது. இந்த காசு இருக்கிறவன் இல்லாதவன் இருக்கான் பாருங்கயா, அவன் நல்லா தூங்குவான், கனவு காண்ற அளவுக்கு தூங்குவான். என்ன தெரியுமா அவன் கனவுல வரும்? மரம் காய்ச்சி பூத்து தொங்குற மாதிரி கனவே காணுவான். ஏன்? இந்த நாட்டையே ஆடுற மாதிரிக்கு கூட கனவு காணுவான் காசு இல்லாதவன். அவன் கனவுல வருது ஒரு பாட்டு, ராம ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா இந்த உலகத்தின் ராஜா, தூக்குங்கடா தங்கத்தில் கூஜா, நான் கேட்டா கேட்டதை கொடுக்கிற வரங்களை கேட்டுக்கடா. இப்படி நடக்குதுங்க. காசு வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க பொத்தி பொத்தி எங்க ஒழிக்கலான்னு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு ஆயிடுறாங்க. இதுல காசு இருந்தும் இல்லாம என்ன மாதிரி இருக்காங்க பாருங்க. அவங்க எப்படி தூங்குறாங்க? தூக்கம் வருது ஆனா வர்றதில்லை. இப்படி தாங்க இருக்குது. இப்ப பணம் 10 செய்யுன்றாங்க, 11 செய்யுனாங்க. இப்ப 12வதுக்கு மேல பணம் தாங்க வேலையே செய்யுது. பூ பூத்து வைரம் காய்க்க கொண்டு, அதுதான் நம்மோட பூமி. ஐயா, விழுப்புரம் மாவட்டம் இருக்கு பாருங்க, இப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப எங்க விழுப்புரம் மாவட்டத்தை சுத்தி பாத்தீங்கன்னா பசுமை நிறைஞ்சு மல்லாட்டுக்கு பேர் போன இடங்கய்யா. உங்களுக்கு மல்லாட்டன்னா என்ன தெரியுமா? தெரியல. மல்லாக்கட்டைன்னா நிலக்கடலை. நிலக்கடலையா? அதுக்கு பேர் மல்லாக்கட்டை. எங்கள் ஊரில் மல்லாட்டைன்னு கேட்டோம்னா அடித்து கொண்டே விடுவாங்க. மல்லாட்டை ஒரு காக்கில் இருந்தால் கொடுறான்னா அதை ஏன்டா இங்கே வந்து கேட்குற அப்படிமா. அங்கெல்லாம் வேர்க்கடலைன்னு சொன்னால் தான் புரியும். ஆமாங்க ஐயா, ஊருக்கு ஊர் அந்த பேர் மாறுபடுது. எங்கள் ஊரில் மல்லாட்டை ரொம்ப ஃபேமஸ்யா. எப்பயுமே எங்கள் அத்தை, சின்ன அத்தை, மாமன், மச்சான் யார் வந்தாலுமே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மல்லாட்டையை தான் எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக சேர்ப்பாங்க. நான் கூட நினைப்பேன், என்ன இவங்க வந்தாங்கன்னா வேற எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாங்களான்னு. ஆனால் இப்போ வர சொந்தக்காரவங்களாம் மல்லாட்டை எடுத்துன்னு வர்றது இல்லையா, பர்கரும் பீஸாவும் வாங்கிட்டு வராங்கய்யா. ஏன் தெரியுமா? நிலத்தை எல்லாம் இன்னைக்கு ஃப்ளாட் போடுறாங்க. ஃப்ளாட் போடுறது மட்டும் இல்லையா, என்ன மாதிரி அழகிங்களை வச்சு, என்னையா உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு, என்ன நல்லா தானே புள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்ன மாதிரி அழகிங்களை வச்சு இந்த ஃப்ளாட்டை நீ வாங்கினா தண்ணிக்கு எந்த கவலையும் பட வேணாம், இந்த ஃப்ளாட்டை நீ வாங்கினா காற்றுக்கு எந்த கடையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நம்பி போய் ஒரு ஃப்ளாட்டை வாங்கினேன். 4 கார்டு கையில் கொடுத்தான். அப்போ எனக்கு தெரியல, என்னத்துக்குங்க இந்த கார்டெல்லாம் கையில் கொடுக்குறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, தண்ணி வேணும்னாக்கா நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிங்கன்னா 24 மணி நேரமும் உங்கள் வீட்டுக்கு கேன் வரும் அப்படின்றாங்க. என்னங்க இது என்னதுங்க இன்னொரு விசிட்டிங் கார்டு, காற்று வரலன்னு எங்களை கேட்கக்கூடாதுங்க. ₹1 கொடுத்தா கூட இப்போ ஏசி கிடைக்குது, அதுக்கு தான் இந்த கார்டுன்னாங்கங்க. இந்த மாதிரி குண்டும் குழியும் இருக்கிற மண்ணை கூட என்ன மாதிரி ஆளுங்களை போட்டு ஓட்ட தானங்க செய்கிறாங்க. நம்மளும் போய் கவர்ச்சியாக இருக்குன்னு வாங்க தானே செய்கிறோம். அது விழுப்புரத்துக்கு பக்கத்தில் விக்கிரவாண்டியில் பக்கத்தில் பிளாட்டை போட்டு ஒருத்தன் விற்றுக்கிட்டு இருக்கான். சென்னைக்கு மிக அருகில் 4 வழி சாலையில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கின்ற சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னா ஏதோ கூடுவாஞ்சேரிக்கிட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு பார்த்தா விழுப்புரத்துக்கும் திண்டிவனத்துக்கு இடையில பிளாட்டை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கு. என்னன்னா சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சென்னை அப்படின்னு போட்டு கீழே கிலோமீட்டரை மட்டும் காட்ட மாட்டாங்கண்ணா, சென்னை வெறும் அம்புக்குறியை மட்டும் காமிச்சு அப்போ பக்கத்தில் தான் போல இருக்குமாப்ல. நீங்கள் விரும்புகின்ற அனைத்து வசதிகளும் இந்த மனையில் உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் ஒன்று மட்டும்தான் இருக்குது, சுடுகாடு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் விரும்புகின்ற அனைத்து வசதிகளும் முடிஞ்சோன்னா நீட்டாக போய் பக்கத்திலே படுத்துக்கலாங்கிறத விவரமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நம்மளால் அதை போய் சீப்பாக கிடைக்கிது. சதுரடி 100 ரூபா மாப்பிள்ள வாங்கி போடுறான்ட்டு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்படிதாயா பணத்தின் மீது இருக்கிற காதல் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ஆசைகளிலும் மோகங்களிலும் நியாயமோ இல்லையோ ஆனால் முன்னணியில் இருப்பது இந்த பணத்தின் மீது இருக்க நம்ம காதல் தான்.